எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன மேம்? அதே மாதிரி இந்த ஸ்மூத்னிங் ஸ்ட்ரெயிட்னிங் இதெல்லாம் பண்ணதா சரித்திரம் கிடையாது. எப்படி இருக்கோ அப்படியே இந்த செம்பருத்தி பூ இருக்குல்ல, அதுவும் இலைய சேர்த்து தண்ணியில் கரைச்சி அந்த மாதிரி ஒரு நல்லா, அதுவும் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சரித்திரமா அந்த ஒர்க் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு இந்த ஹேண்ட்பேக் தூக்குறது, அப்புறம் இந்த லிப்ஸ்டிக்கு, இந்த ஐலைனரு, இந்த இதெல்லாம் வந்து நான் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் சம்திங் 70 என்னமோ அந்த 70 வந்திருப்பேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போய் இப்போ 60. ஓகே. என்னைக்கு நான் மேக்கப் போட திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம மேக்கப் போட்டுட்டு, எனக்கு கெமிக்கல் தானே, எல்லாமே கெமிக்கல் தானே, போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிச்சுது. ஸ்கின்னை வந்து நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சின்ன திரை பிரபலம் ஜெனிஃபர் மாஸ்டர் இருக்காங்க. அவங்களோட வெயிட் லாஸ் சீக்ரெட், ஹெல்த் கேர், ஸ்கின் கேர், பர்சனல் மேக்கப் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மேம். செலிபிரிட்டிஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அவங்க எப்படா இவ்வளவு வெள்ளையா பளபளப்பா ஸ்கின் எப்படிதான் மெயின்டைன் பண்றீங்கன்னு ஒரு கொஸ்டின்ஸ் எங்க எல்லாருக்குள்ளயுமே இருந்திருக்கும். உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன மேம்? ஐயோ அது ஏன் கேக்குறீங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்றது இல்லை. ஜென்ரலா மூஞ்சி கழுவேன், வீட்டில் இருக்கிற அந்த கடலை மாவு, அப்புறமா இந்த உளுந்து இருக்குல்ல, உளுந்து வந்து நைட்டு கொஞ்சம் பாலில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் மிக்சியில் அரைச்சிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருவேன். அவ்வளோதான். இந்த ஸ்கின் கேர்லாம் நான் எதுவும் பண்ணதா சரித்திரம் கிடையாது. வேஸ்லின் கூட வந்து பாடிக்கெல்லாம் போட மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு டைம் இல்லை நம்மளுக்கு. ஏன்னா வீட்டை பார்க்கறதுக்கே டைம் வேணா, அதனால அது அப்படியே போட்டாலும் வந்து சும்மா கைக்கு அப்படி கழுத்துக்கு தடவி பண்ண தவிர மற்றபடி வந்து கிடையாது. இப்போதான் வந்து ப்ரெசண்ட்டாக வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க ரொம்ப நாளாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபாக்ஸ் டெயில் அப்படி சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சீரம் மட்டும் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கி ஒரு 2 நாள் போட்டேன், 3ஆவது நாள் மறந்துட்டேன். ஓகே. ஸோ அதனால வந்து அதில் மற்றபடி இதுதான். நல்லா மூஞ்சி கழுவுவேன், நிறைய ஃப்ரூட்ஸு சாப்பிடுவேன். அந்த ஃப்ரூட்ஸில் அந்த ஜூஸ் எல்லாம் மிஞ்சோம்ல, இந்த பொமக்ரானட் ஜூஸ் எல்லாம், அதெல்லாம் எடுத்து மூஞ்சில தடவிக்கிறது. இந்த மாதிரி தான் பண்ணுறது. அந்த உளுந்து வந்து எதுக்காக? பிரைட்னஸ்க்காக. அது வந்து இந்த பிளாக் அந்த ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது போகும். பிரைட்னஸும், அதுவும் ப்ளீச் தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க அதில் எப்பவுமே. ஸோ அதனால வந்து அதுவும் போகும். உங்களுக்கு ஸ்கின்னும் நல்லா சாஃப்டாக க்ளோயிங்காக இருக்கும். ஓகே. உங்களுக்கு லாங் ஹேர் தானே மேம்? என்ன ஹேர் கேர் என்ன மேம் பண்ணுவீங்க ரெகுலரா? எனக்கு லாங் ஹேர் நல்லாவே இருந்தது. எப்போ நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி இந்த க்ரிம்மிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு, ஜென்ரலாக நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாட்டேன், ஸ்ப்ரேஸ் அடிக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் இதெல்லாம் பண்ணதா சரித்திரம் கிடையாது. எப்படி இருக்கோ அப்படியே இந்த செம்பருத்தி பூ இருக்குல்ல, அதுவும் இலைய சேர்த்து தண்ணியில் கரைச்சி அந்த மாதிரி ஒரு நல்லா கரைச்சிட்டு, இல்லை கையிலே இப்படி ஓகே ஊற சும்மா இலையும் பூவும் போட்டு நல்லா ஃப்ரெஷ் வாட்டர்ல நல்லா பிசைஞ்சிட்டு அதை அந்த சாறு இப்படி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஹேர்ல போட்டுக்கணும். அது நல்லா வந்து ஷைனிங் கொடுக்கும், நல்லா திக்னஸும் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரே, ரைஸ் வாட்டரை எடுத்துட்டு அது அப்புறம் கஞ்சி நம்ம வடிப்போம், அந்த கஞ்சி வந்து போட்டுப்பேன். அதே மாதிரி எக்கும் ஆலிவ் ஆயில் இருக்குல்ல, அது திக்னஸ் கொடுக்கும், ஹேருக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல திக்காக தான் இருந்தது. இப்போ இந்த கிரிமிங்கெல்லாம் வந்து நம்ம இந்த சீரியலுக்கு போய் கிரிமிங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுல ஹேர் நிறைய ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஓகே இனி வந்து நம்ம வந்து கரெக்டாக திரும்பி ரொட்டீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா இந்த கருஞ்சீரகம், அப்புறம் வெந்தயம், கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, இதெல்லாம் வந்து தேங்காய் நல்லா பாயில் பண்ணிட்டு வச்சு ஒரு 1 டே அது ஃபுல்லாகவே இது பண்ணி, அப்புறமா அது ஜாரில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு எப்போல்லாம் நம்ம எடுக்கிறோமோ அப்போல்லாம் கொஞ்சம் சன்னில் வச்சுட்டு, அப்படி சன் இல்லைன்னா கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு, லைட்டாக அந்த சுடு தண்ணியில் ஹீட் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஹேர் ஃபால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும், ஹேர் க்ரோத்தும் நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன். ஆனால் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப முடி வந்து கொட்டிடுச்சு, மெலிசாயிடுச்சு. பட் திரும்பியும் அதை வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நீங்க ஆஃப்டர் டெலிவரி வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ கேஜி பண்ணீங்க?
ஒரு 7-8 kgs அவ்வளோதான். ஓகே. ஏன்னா 72 என்னமோ இருந்தேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் சம்திங் 70 என்னமோ அந்த 70யா சம்திங் 70 வந்திருப்பேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போய் இப்போ 60. ஓகே. இன்னும் குறைக்கணும். உங்களோட இந்த வெயிட் லாஸ்க்கு நீங்க என்ன மாதிரியான டயட்லாம் ஃபாலோ பண்ணீங்க முதல்ல? இல்லை ஆக்சுவலி நான் வந்து பெருசாக டயட் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற வீட்டு வேலைங்க பார்க்கறது அதுவே ஒரு பெரிய டயட் தான். ஏன்னா நேரத்துக்கு சாப்பிட முடியாது. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா நிறைய மார்னிங் வந்து இந்த க்ரீன் டீ, அப்புறம் இந்த பட்டை, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகம், அப்புறம் சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு வாட்டர் மாதிரி ரெடி பண்ணிட்டு அது குடித்தேன். அதுக்கப்புறம் வெறும் லெமனும் ஹாட் வாட்டர் ஹனி அந்த மாதிரி குடித்தேன். அப்புறம் வெறும் ப்ரௌன் ரைஸ் எடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணி இப்படியே எக்ஸசைஸ் ஜென்ரலாக அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 60க்கு வந்ததுக்கப்புறம் வந்து அதெல்லாம் விட்டாச்சு. ஓகே. அதெல்லாம் விட்டதுமே வந்து நம்ம ரெகுலர் வேலைங்க பார்க்க ஆரம்பித்தாலே அதுவே தானாக வந்து உடம்பு ஒர்க் அவுட்ஸ்லாம் எதுவும் இல்லை? ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நான் வந்து அந்த ஒரு டைம் மட்டும்தான் பண்ணதா. அதுவும் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் சரித்திரமாக அந்த ஒர்க் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் பண்ணலை. இப்போ சும்மா அப்பப்போ ஏதாவது மார்னிங் எந்திரிச்சு ஏதாவது பண்ணுவேன். ஏன்னா நம்ம அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த மைண்ட் ஃப்ரெஷ் இருக்கணுன்றதுக்காக மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 1/2 hour 1 hour பண்ணுவேன். அதுக்கப்புறம்லாம் எதுவும் கிடையாது. ஓகே மேம். இப்போ செலிபிரிட்டினாலே அவங்களோட மேக்கப் தான் மெயினாக பார்ப்பாங்க கேர்ள்ஸ் எல்லாருமே. உங்களோட மேக்கப் பேக் நீங்கள் எப்போவுமே கேரி பண்ணுற ஏதாவது ஒரு சில பொருட்கள் எங்களுக்காக காட்ட முடியுமா? மக்களே மன்னிச்சிருங்க, நான் எப்பவுமே கேரி பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த ஹேண்ட்பேக் தூக்குறது, அப்புறம் இந்த லிப்ஸ்டிக்கு, இந்த ஐலைனரு, இந்த இதெல்லாம் வந்து நான் பண்ணவே மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் நம்ம அழகா இருக்கணும் அப்படின்றதுனால வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் இந்த ஹேண்ட்பேக்கெல்லாம் என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அது அப்படியே தூங்குது. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தேன். ஐயோ ஐயோ. என்னோட லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இப்போ ரீசெண்டாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து மார்ஸ்ன்ற அந்த இதுலேருந்து இந்த லிப் லைனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது தான். அதுதான் மேக்ஸிமம் ஷூட்டிங்கில் இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் நம்ம வந்து எல்லா ஷேட்ஸுமே இருக்குது. ஒரு 599க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஷேட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதனால வந்து இதை நான் வந்து எடுத்துப்பேன். 599க்கு 10 ஷேட்ஸ் மார்ஸ்ன்ற பிராண்ட்ல வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஸ்கின்னுக்கும் ஓகேவா இருக்கு. இது வந்து நல்ல இந்தியன் மேட் தான். ஸோ அதனால வந்து நம்ம ட்ரஸ்டபுளாக வாங்கலாம். ஸோ இது இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அது யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபவுண்டேஷன் வந்து முன்னாடி வந்து நான் புவனேஸ்வரி அதெல்லாம் பண்ணும்போது வந்து ஒன்லி நான் வந்து யூஸ் பண்ணது வந்து மேக்கும் பாபி ப்ரௌன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வேற எதுவுமே எனக்கு செட்டே ஆகாது. அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், நம்ம ஒன்றுலேயே வந்து ஏன் இருக்கணும், அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அடுத்து ட்ரையல் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நம்மளுக்கு பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலராக நம்மளுக்கு இப்போ அதுவே பாபி ப்ரௌன்லாம் ரொம்ப காஸ்ட் இல்லை, நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் வேற ஏதாவது ட்ரை பண்ணோம். அப்போ இது எனக்கு வந்து இந்த மெபிலான்ல இருந்து. ஓகே. ஸோ இது வந்து சூப்பர் ஸ்டே. ஸோ இது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ இதுவும் வந்து ஒரு மாதிரி ஃபவுண்டேஷன் ஒரு சாஃப்டாக நம்ம ஸ்கின்னுக்கு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அது யூஸ் பண்ணாவேன். அண்ட் அதுக்கப்புறம் சுகர், இதுவும் நல்லா இருக்கு. இந்த சுகர்ல வந்து இது வந்து ஸ்டிக் மாதிரி. ஸோ இது போட்டு இது ஃபவுண்டேஷன் ஸ்டிக்கு தான். இது போட்டுட்டு வந்து இது போடுவேன். அப்போ ஒரு நல்லா அழகா இருக்கும். அந்த அவுட்புட்டே வந்து ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து ரொம்ப போட தேவையில்ல. உங்களுக்கு இந்த கன்சிலர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த பேச்சஸ் மாதிரி இருக்கும், ஸோ அப்போ யூஸ் பண்ணிட்டு அது நீங்க போட்டு கவர் பண்ணிட்டா போதும், சூப்பராக இருக்கும். ஸோ அது. அண்ட் அடுத்தது என்ன, அதே மாதிரி தான் மார்ஸ்ல வந்து டபுள் ட்ரபிள்னு சொல்லிட்டு மஸ்காரா. ஸோ இது வந்து லெங்க்த்துக்கு, இது லெங்க்த்துக்கு. அண்ட் திஸ் இஸ் ஃபார்
ஓ மஸ்காராலே 2 டைப் ஆமா இது வந்து திக்னஸ்க்கு நம்ம வால்யூம்க்கு ஓகே இது வந்து அந்த லெங்க்த்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண இது போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் அது போகணும் இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சில மஸ்காராலாம் என்ன ஆகும்னா நம்ம கண்ணில் போட்டோம்னா வந்து மேக்கப் துடைக்கும் போது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும்ல அது உரியிற மாதிரி அப்படியெல்லாம் இது வந்து நல்லா இருக்கு இது எப்படின்னா வந்து சும்மா அப்படி எடுத்துட்டாலே வந்து அப்படி ஈஸியா வந்துடுது ஸோ அதனால இது எனக்கு பிடிச்சிருந்தது இதுவும் அதே மார்ஸ் தான் இதுவும் வந்து கம்மி விலை தான் ஆனா நல்லா இருக்கு ஓகே அண்ட் அதுலேயே தான் மார்ஸ்லேயே தான் காஜல் பென்சில் இது காஜல் ஸோ இதுவும் வந்து நல்லா அது என்ன சொல்ற போடுறப்பவே வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மஜ் ஆகும் நல்லா ஐ மீன் அது என்ன சொல்றது சாரி ஸ்மஜ் ஆகாம இருக்கும் அண்ட் போடும்போது நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல லுக் ஒன்று கொடுக்கும் சாஃப்டா இருக்கும் சில இதெல்லாம் வந்து அப்படி திட்டா வரும்ல அந்த மாதிரி இல்லாம நல்லா சாஃப்டா இது நல்லா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன் அண்ட் கடைசியான ஐலைனர் என்னன்னா எனக்கு இந்த லாக்மி இது ரொம்ப பிடிக்கும் இந்த லாக்மியில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இருந்ததுல 9 to 5 தானே 9 to 5 இந்த இது வந்தது இப்போ இது வர்றது கிடையாது அதனால இதை நான் பத்திரமா வச்சுக்கிட்டு இதுல இருந்து எடுத்து இதுல போட்டுட்டு யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இந்த ப்ரஷ் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இதுவும் எனக்கு வந்து ஸ்மஜ் ஆகாது அப்படியே ஸ்டேபிளா இருக்கும் ஸோ நல்லா இருக்கும் மற்றதெல்லாம் சில ஐலைனர் எல்லாம் வந்து அப்படி ஒரு மாதிரி பீல் ஆகுற மாதிரி இருக்கும்ல அது எனக்கு வந்து ஐ இரிட்டேஷன் வந்துடும் ஸோ அதனால நான் அது யூஸ் பண்ண மாட்டேன் இதுதான் நான் முன்னால இருந்து யூஸ் பண்றது ஸோ அதனால இது பிடிக்கும் அப்புறமா லிப்ஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் இந்த 2 ஷேடு இது வந்து லிப் லைனர் போட்டுட்டு இது 2மே யூஸ் பண்ணுவேன் ஸோ இது 2மே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மிஸ் கிளாராலேருந்து ஸோ இவ்வளோ தான் பெருசாலாம் வந்து நம்ம இது பண்ண அப்புறம் லேஷ்ன்றது ஜென்ரலாக லேஷ் வச்சுக்கிறது அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி லென்ஸ் வச்சுக்கிறது ப்ளஸ் இந்த ஐ ஷேடோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மார்ஸில் தான் நான் வாங்கினேன் மார்ஸில் வந்து ஐ ஷேடோ அண்ட் மார்ஸில் வந்து வாட் இஸ் இட் கால் அந்த ப்ளஷ் வந்து ஸ்விஸ் பியூட்டி அப்படி சொல்லிட்டு ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நம்ம பெருசா வந்து இது பண்ணோம்ல ஆனா குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் அதே மாதிரி வந்து செட்டிங் ஸ்ப்ரே பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபாக்ஸ்டெயில் சொன்னேன்ல அதுல ரொம்ப நல்லா இருக்கு செட்டிங் ஸ்ப்ரே பெருசா வெளில போன மேக்கப் போட மாட்டேன் இங்க வந்ததுனால தான் கொஞ்சம் லிப்ஸ்டிக் இதெல்லாம் போட்டு வந்திருக்கு ஏதாவது ஒரு மேக்கப் டிப்ஸ் மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா லாங் லாஸ்டிக்கா இருக்கிறதுக்கோ இல்ல ஒரு குட்டி டிப்ஸ் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும்னா வந்து ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நிறைய அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி நான் பண்ணது சொல்றேன் மற்றது எனக்கு எப்படின்னு தெரியாது எனக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்குது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் நல்லா நிறைய எடுத்துப்பேன் இவ்வளோ எடுத்துட்டு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவேன் அது என்ன அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னா சீரம் நம்ம இப்போ அந்த சீரம் மாதிரி இருக்குல்ல அது உங்களுக்கு எந்த சீரம் செட் ஆகுதோ அந்த சீரம் வந்து போடுவேன் சீரம் போட்டுட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வச்சதுக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சன்ஸ்கிரீம் இருக்கு இல்லையா லாஷ் ஷீட் தான் நான் யூஸ் பண்றது சன்ஸ்கிரீம் ஏன்னா அது டாக்டர் ப்ரிஃபர் பண்ணதுன்னு லாஷ் ஷீட் சன்ஸ்கிரீம் அது போட்டுட்டு அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு விட்டுருவேன் அப்புறமா நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க லைட்டா இந்த வாட்டர் ஸ்ப்ரே இருக்குல்ல வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மேக்கப் போட்டு பாருங்க உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நீங்க காலையில ஒரு 7 o'clock மேக்கப் போட்டீங்கன்னா ஆஃப்டர்நூன் 3-4 வரைக்கும் அப்படிதான் இருக்கும் நீங்க டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸ்வெட் ஆகாது எதுவுமே இதாகாது ஆனா என்னன்னா நம்ம யூஸ் பண்ற அந்த ஃபவுண்டேஷன் பொறுத்து இருக்கு இப்போ எனக்கு சுகரும் இந்த மெபிலானும் வந்து 2மே வந்து பர்ஃபெக்டா எனக்கு வந்து அந்த ஸ்கின் டோனுக்கும் சரி அதே மாதிரி வந்து அது 2மே வந்து இந்த கரைஞ்சி போற மாதிரி எல்லாம் வராது அப்படியே ஸ்டேபிளா இருக்கும் ஸோ அது பார்த்து நம்ம வாங்கினாலே போதும் நல்லா இருக்கும் அண்ட் இது ஃபாலோ பண்ணாலே நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா பலன்னு இருக்கும் அந்த மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல மேம் லிப்ஸ்டிக் இந்த 2 ஷேட் அது எப்படி மேம் நமக்கு இந்த இது அப்படின்ற மாதிரி எப்படி ஃப்ரீஸ் ஆகுறது நானு ஆக்சுவலி இப்ப நான் வந்து ரொம்ப டார்க் கலர் எனக்கு டார்க் கலர் பிடிக்கும் ஆனா ரொம்ப டார்க்கா போட்டா வந்து அது எல்லாத்துக்கும் செட் ஆகாது ஸோ நியூடா போகும்போது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் நம்ம இப்ப ஏதாவது சாரி போடுறோம் அப்படின்னா வந்து நியூடா நம்ம
அந்த நியூட் ஷேடுக்கு போயிடலாம். இப்போ டார்க் ஷேட் போடும்போது வந்து என்னோட saree ஒன்று டல்லாக இருந்துச்சுன்னா நான் இது வந்து பிரைட் பண்ணலாம். இப்போ இதுவும் பிரைட்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ இது நான் பிரைட்டாக போட்டிருக்கேன், இது பிரைட்டாக இருக்கு, அதனால நான் நியூட் ஷேட் போட்டிருக்கேன். அப்போ என்னென்னு பார்க்கும்போது வந்து கொஞ்சம் நார்மலாக சட்டில்டாக தெரியும். இப்போ இதையும் போட்டேன்னா என் மூஞ்சில வந்து இது மட்டும்தான் பெருசாக தெரியும், பிரைட்டாக தெரியும். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து அந்த டார்க் ப்ரௌனு லைட் ப்ரௌனு அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். நான் நிறைய ட்ரை பண்ணுவேன், டார்க் ப்ரௌனு லைட் ப்ரௌன்லாம் எனக்கு செட்டே ஆகாது. ஆனால் எனக்கு பிங்க்கு ரெட்டெல்லாம் வந்து செட் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா ஆப்போசிட் கலர்ஸ்க்கு போகலாம், பட் என்னன்னா வந்து நம்மளுக்கு சூட் ஆகுமா அது தனியா தெரியக்கூடாது. நம்ம ஃபேஸ்ல வந்து அது மட்டும் தனியா தெரியக்கூடாது. அது மட்டும் தனியா தெரியணும்னா அப்ப நம்ம நார்மலா வந்து ஒரு சாரியோ என்ன டல்லா போடுறோம்னா இது மட்டும் ஃபேஸ் எல்லாம் நல்லா பிரைட்டா வச்சுக்கணும்னா அது பண்ணலாம். இல்ல சாரி நம்மளுக்கு தெரியணும், ட்ரெஸ் தெரியணும், நம்ம நார்மலா இருந்தா போதும் அப்படின்னா வந்து நீங்க நியூட் ஷேட் போலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயங்கள் சொல்றாங்களா மேம், டெய்லி லிப்ஸ்டிக் போட்டா லிப்பு வந்து கருப்பாயிரும், அந்த மாதிரி ஏதாவது ஆகியிருக்கா? இல்ல அதுக்கு எதுவும் நீங்க கேர் பண்ணல? இல்ல அது உண்மைதான் நினைக்கிறேன். அது ஏன்னா எனக்கே நிறைய டிஃபரன்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த பிரேக்ல இருந்தப்போ வந்து என்னோட ஸ்கின் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த வகையான இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்ததே கிடையாது. ரொம்ப கிளீன் அண்ட் கிளியர் ஸ்கின்னா இருக்கும். என்னைக்கு நான் மேக்கப் போட திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம மேக்கப் போட்டுட்டு எனக்கு கெமிக்கல் தானே, எல்லாமே கெமிக்கல் தானே, போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிச்சுது. ஸ்கின்னை வந்து அது ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி வந்துட்டு அந்த ஸ்பாட்ஸ் பிளாக் ஸ்பாட்ஸ் அது நிறைய வர ஆரம்பிச்சிச்சு, பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்ம ரெகுலரா இதை கொஞ்சம் நம்ம வந்து இந்த கம்மியா லைட்டா போட்டதும் தெரியாம அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா தெரியாது. ஆனா ரெகுலர் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி இதெல்லாம் வரும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது கொஞ்சம் பிரேக் எடுத்து திரும்பியும் நம்ம பண்ணிக்க வேண்டியது. பட் எனக்கு தெரிஞ்சு லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த பீட்ரூட் இப்போ நேச்சுரலா வருது இல்லையா ஹோம்மேட்ஸ், அந்த மாதிரி வந்து போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். இப்போ எங்களுக்குன்றதுனால இல்லை, ஒர்க்கிங் உமன்ஸ் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணாம நீங்க நல்லா அந்த நேச்சுரல் இது பண்ணீங்கன்னா உங்க லிப்ஸ் எல்லாம் நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கலாம். அந்த மாதிரி மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு நீங்க பண்ற ஒரு விஷயம் என்ன மேம்? நான் அந்த பாதாம் ஆயில் இருக்குல்ல அதுதான் யூஸ் பண்ணுவேன். அது இல்லைன்னா அந்த ஜான்சன் பேபி ஆயில் இருக்குல்ல இதுதான். ஏன்னா நான் நிறைய யூஸ் பண்ணி பார்த்தேன் இந்த கிளென்சிங் எல்லாம் வந்து. அது என்ன ஸ்கின்னு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கெமிக்கலாக இதுவும் போட்டதுமே ஒரு மாதிரி ஸ்கின்னு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். மேக்கப் ரிமூவ் பண்ணதுமே ஒரு மாதிரி ட்ரை அப்படி இழுக்கிற மாதிரி. ஆனால் இந்த நீங்கள் வந்து பாதாம் ஆயிலோ இல்லைன்னா நீங்கள் பேபி ஆயில் பண்ணி பாருங்களேன், உங்கள் ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த மாய்ஸ்சர் வந்து மறுநாள் வரைக்கும் அப்படியே தாங்கும். இல்லைன்னா வந்து அப்படி இழுக்கிற மாதிரி ஆயிடும் ஸ்கின். ஸோ அதனால வந்து இந்த 2 ஆயில் மட்டும் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்றது, மற்றபடி வேற எதுவும் இது பண்ணல. அதே மாதிரி வந்து சொல்லணும்னா இந்த பாபி ப்ரௌன்ல அந்த மாய்ஸ்சரைசர் இருக்கு, அதுவும் சூப்பரா இருக்கும். அதுவும் வந்து செம்ம சாஃப்டா ஆகிடும் ஸ்கின்னு, அதுவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸும் நல்லது தான். பட் என்னன்னா நம்ம வந்து அந்தந்த இதுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது வந்து அது நம்ம அடுத்தடுத்து, ஏன்னா அது எல்லாமே காஸ்ட்லின்றதுனால வந்து எங்கேயாவது நம்மளுக்கு ஃபங்க்ஷனோ ஒரு அக்கேஷன் நம்மளுக்கு இருக்கு, இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சீஃப் கெஸ்டாக போகிறோம் அந்த மாதிரின்னும் போது அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரின்னும் போது வந்து இப்போ சீரியலுக்கு வந்து எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அது எவ்ரிடே நம்மளுக்கு பட்ஜெட் தாங்காது. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி வந்து அதுவும் முக்கியமாக நம்ம இந்தியன் மேட்ஸ் யூஸ் பண்றதுன்ற பிராண்ட் யூஸ் பண்றதுன்னு இன்னும் நல்ல பெஸ்டான ஒரு விஷயம். ஓகே, தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.